சகோதரர்கள் எல்லா நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஒரு ஊர் என்று சொன்னால் அந்த ஊர் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய அடங்கி இருக்கக்கூடிய மகான்களுடைய இடமும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த ஊர் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சிறப்பான முறையில் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, நீங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்காமல் நல்லோர்களை மதிக்காமல் போனால், யார முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்காமல் நீங்க வந்து முன்னோர்களை நன்மக்களை மதிக்காம போனா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இஸ்லாம் அல்லாத நன்மக்களை கொண்டு இவர்களை கண்ணியப்படுத்தப்படும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனுடைய ஆயத்து மையர்த்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமி யுஹிப்புஹும் ஒரு ஆயத்து வருது. இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நல்லவங்க கிட்ட வரதும் தர்காக்கு வந்து ஜியாரத் செய்வதெல்லாம் இன்னைக்கு பித்அத் ஷிர்க்னு ஒரு தவறாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம சகோதர சமயத்தை சார்ந்த அண்ணன் வாங்க சொல்லுங்க, இந்த வேல்முருகன் அண்ணன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் தெரியுங்க அவங்களோட சரி நீங்க அந்த வேல்முருகன் அண்ணன் ரொம்ப இந்த மாதிரி சிறப்பாக தரகாக்கள் இந்த மகான்கள் வந்து இப்படி வந்து எந்த ஒரு சண்டை செய்யப்படாமல் அப்படியே கேட்பாரற்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி நல்ல இது மாதிரி தரகாக்கள் மட்டுமல்ல, பள்ளிவாசல் கூட தான். ஆந்திரா பார்டரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் கூட்டியே இருந்தது. அங்கே 10-15 முஸ்லீம் வீடுகள் இருந்தாங்க. யாருமே அந்த பள்ளிவாசல் திறந்து தொழுவையே போகாமல் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி சில சகோதரர்கள் தான் என்னிடத்துல வந்து, பாய் நாங்கள் ஊரில் திருவிழானா கோவில நம்ம விசேஷமாக நாங்கள் நடத்துகிறோம், சர்ச்சில் வாரம் ரொம்ப சிறப்பாக ஜபம் நடக்குது, ஆனால் பள்ளிவாசலில் மட்டும் இந்த பள்ளிவாசல் கேட்பாரற்று பாரடைஞ்சு கிடக்குது. அதனால ஊர்ல சரியான தரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஊர் சிறப்பாக இருக்கணும்னா அந்தந்த மதத்தை சார்ந்தவருடைய வழிபாட்டு தலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரோ, குரு சாஸ்திரா, பரபிரம்மா, சஷ்மேஸ்ரீ, குருவேந்து மகோன்னு கோவில்களிலும் இந்து மக்கள் சிறப்பான முறையில் அவருடைய வழிபாட்டை சிறப்பாக நடக்க வேண்டும். அதே போன்று கிறிஸ்தவ மக்களும் சிறப்பாக அவர்களுடைய ஜபத்தை செய்ய வேண்டும். அது மாதிரி நம்ம இஸ்லாமியர்களும் அல்லாஹு அக்பர் என்று பள்ளிவாசலாக இருந்தாலும் தரகாக்களாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கணும். ஆக சிறப்பான அமல்லே பெரிய சிறப்பானது என்னென்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி, தொழுகை, நோன்பு அதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பசித்தவருக்கு உணவளிப்பது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், எல்லாம் பசியில் இருக்கீங்க, இந்த நேரத்தில் நான் பயான் சிறப்பாக பேசிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப அப்படின்னு சொல்ல ஒரு 2 மணி நேரத்தில் பேசிட்டு உணவெல்லாம் பறக்கத்தான் இருக்கு. பறக்கத்துக்காக சில விஷயத்தை மட்டும், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் அல்ல அந்த மக்கா மதினா என்ற சிறப்பான பூமியின் சென்று பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் தருவாங்க. ஹஜ்ஜிக்காக மதினாவில் கந்தக்னு ஒரு இடம் இருக்கு, இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம். அந்த இடத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹும் ஒரு பெரிய அகல் தோன்றாங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கடுமையான பசி வறுமை, அப்புறம் பேரித்தம்பரத்துக்கு கூட வழி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் பட்னியா இருக்கிறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கெல்லாம் 2 நாள் 1 நாள் பசி பட்னியாக இருந்தாங்க. வயிற்றுல கல்லை கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ 3000 பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல. நபிகள் நாயகம் வயிற்றுல கல்லை கட்டிட்டு இருக்காங்க. 3000 சஹாபாக்கள் அந்த இடத்துல தோழர்களாக இருக்கிறாங்க. சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் ஆச்சு, கடுமையான பசி. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சகோதரன் அந்த சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஓடி போறாரு. மனைவி கிட்ட கேட்கிறாரு, என்னமா இருக்கு, நபிகள் நாயகம் ரொம்ப பசி பட்னியா இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரொட்டி தாங்க இருக்குது, மாவு இருக்கு, சரி நீ அந்த மாவை குழச்சி வச்சுட்டு நபிகள் நாயகத்தை மட்டும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு வர நபிகள் நாயகத்துல அல்லாஹ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேச்சு வர வந்து எத்தனை பேருக்கு வீட்டில் உணவு இருக்கு, 3 பேருக்கு இருக்கு. அந்த அம்மா சொல்லி அனுப்புறாங்க, நபிகள் நாயகத்துல வந்து யார சொல்லலாம் வீட்டில் வந்து சாப்பிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்க. முஸ்லீம் ஷரீஃப் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டது ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் அவர் கூப்பிடுறாரு, ஏன்னா வீட்டில் 3 பேருக்கு தான் ரொட்டி இருக்கு. ஆனா நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஓ தோழர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் சாப்பிட கூப்பிடுறாங்க, எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்ட்டாங்க. அவர் வயிற்றுல புளிய கரைக்கும், ஏன்னா 3 பேருக்கு உண்டான ரொட்டி தான் இருக்கு, இந்த 3000 பேர் 1500க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒருவோட வீட்டுக்கு செல்கிறார். வீட்டில் போய் அந்த அம்மா இடத்துல சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கூப்பிட்டேன், ஆனா கூட 1500 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் வரலாறு சொல்லப்படுது. அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க, என்ன செய்யறது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நபிகள் நாயகத்துக்கு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் நரகத்தை பத்தி தெரியுது, பூமிக்கு கீழே இது போன்ற மக்கள் எப்படி வாழ்றாங்கன்றது தெரிஞ்சது, நம்ம வீட்டில் என்ன இருக்குன்ற ரசூலுல்லாஹ் தெரியாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மனசை கலரப்படாது. அதாவது கைசானிய தொய்சா பரக்கத்துன்னு ஒரு சொல்லுவாங்க, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதே போன்று அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க, வரட்டும் விஷயத்தை பார்த்தோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாவுல கை வைக்கிறாங்க. அது 3 பேருக்கு உண்டான ரொட்டி 3000 பேருக்கு அந்த மாவு வந்ததாக அந்த வரலாற்றுல நமக்கு பார்க்க முடியுது. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நீங்க இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற மதீனாவுக்கு அல்லாஹ் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அப்படி போனீங்கன்னா அகலி யுத்தம், அதாவது கந்தக் யுத்தம் நடைபெற்ற அந்த இடத்துக்கு பக்கத்து தெருவில் அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய வீடு பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் பசியோடு நீங்கள் சென்றால் அங்கே போர்டு போடப்பட்டிருக்கும், இது ஜாபிர் ரலியல்லாஹுடைய வீடு, இங்கு பசியோடு வருபவர்கள் பசியாறி விட்டு செல்லலாம் என்ற திட்டம் அங்கே நடைபெற்று தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பசியுடன் வந்த ஏழைகளுக்கு சாப்பாடு அளிக்கப்படுகிறது. அன்று சென்ற 3000 பேர்கள் மட்டுமல்ல, அந்த அம்மாவுடைய என்ன விசாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது சொன்னா, உலகம் அழியும் வரை அவர்கள் இந்த பூமியிலே குறைந்தது பிறகும் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்ற வரலாறு பார்க்க முடியாது. அதே போன்று அண்ணன் அவர்கள் இந்த சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சு இது போன்ற அந்த உணவு வழங்கும் திட்டத்தை செய்கிறார்கள். அவங்களுடைய எண்ணம் அல்லாஹ் இன்னும் விசாலப்படுத்தி இன்னும் நிறைய சேவைகளை அவர்கள் செய்யணும், நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த மகானுடைய தர்பாரில் வச்சு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் அவர்களோடு ஒத்துழைப்பு செய்த அப்துல்லா பாய் உழைப்பு செய்த அப்புறம் இவங்க எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்வோம். கூடி இருக்கக்கூடிய எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தரணும். இது போன்ற மகான்களுடைய துஆ பரக்கத்துகளை பெற்று நாமும் பரக்கத்தாக வாழக்கூடிய